மைக்கேல் ஜாக்சன் தம்பி மானத்தடி வந்திருக்கின்றார். அப்படி என்றுதான் நான் நினைக்கின்றேன். பரிதாப வேடுவர் அவரை பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப பாவமா போச்சு. ஏற்கனவே ஒரு பக்கம் வலிக்கின்னு இருக்கிறார். அதனால அந்த வேடுவருக்கு மான பிடிக்கிறேன்னு சொல்லி பள்ளத்துக்குள்ள விழுந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் டேமேஜ். ஆமா, இந்த மானை எப்படியாவது பிடிக்க முடியும்னு அவருடைய அவ்வா அந்த அவாவை ஏதோ மானை தேடி வந்ததாக தேடி வந்த மான் என்னுடைய திரைப்படத்துக்குள் கொடுத்ததாக என்னுடைய அண்ணா தோழி உரைத்தார்கள். நாங்கள் மானை சொல்கிறீர்கள். மான் எவ்வாறு வந்ததாக கூறுகிறீர்கள்? வந்தவர் யாராக இருந்தாலும் வாருங்கள் என்று வரவேற்பு கொடுப்பது தமிழ் பண்பாடு, தமிழருடைய பண்பாடு. அதனாலே தாங்கள் தேடி வந்த மானினுடைய தமிழகத்தின் வளமை எழுதாது வந்தாரவர்களுக்கு வளமை தவறாமல் எண்ணத்தில் கவனமில்லாமல் இந்நாளுக்கு தெரியாத எனக்கு ஒரு விஷயம் நீங்க உள்ள என்னமோ பண்ணுங்க, ஆளை விடுங்க, போங்க. வெள்ளி மலைக்கு சொந்தக்கான வறுமையிலே அழகான மானோட நாளோட நாளோட மானோட என்று ஓடிவரும் தங்களது திரைப்படத்தில் நுழைந்த காரணத்தால் இந்த இடத்திற்கு தலைவி தாங்கள் என்பதை அறிந்து தங்களுடைய அனுமதியை பற்றி எழுதவான் குட்டியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னுடைய மான் எப்படி மான் என்பதை மகத்துவத்தை எண்ணங்களின் அடிப்படையில் எண்ணத்தில் நலமிருந்தால் இன்பமே எல்லோருக்கும் என் மானை தந்திடுவான். அப்போ எந்த பொம்மாடே அப்பா
உள்ளத்தை கொள்ளை கொண்டவான். என்ன அப்படி அவ்வளவு அழகா? அவ்வளவு அழகுங்க. அவ்வளவு அழகா? அழகுனா அழகு, அப்படிப்பட்ட அழகு. இன்னொரு விஷயம் என்ன? அடைந்தா அழகுதா? அழகு அழகு அடைய வேண்டும். நீங்க தேடி வந்த மான், தேடி வந்த மான் அழகான மான், அற்புதமான மான், அழகான மான், அன்பான மான். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? இது வேற ஆளாக்கலாம் நினைச்சேன். அதுக்கு உங்களை ஆக்கி முடியாது. அந்த மான் ஆக்கி முடியாது. என்ன விஷயமா இங்க வந்திருக்காரு உங்களுக்கு புரியுதா? முதல்ல என்ன மான தேடி வந்திருக்காரு. என்ன சொன்னீங்க? அதாவது நீங்க ஆச்சரியப்படுறதுடைய அர்த்தம் எனக்கு புரியுதுங்க. அதாவது தொலைச்ச இடத்துலதான் தேடணும் ஒரு பொருளை. நீங்க தொலைச்சது ஒரு இடமா இருக்கு, தேடுறது ஒரு இடமா இருக்கு. நீங்க இந்த கலரை போட்டுருந்தீங்கன்னா அந்த வெளியே வந்து நல்லபடியா அப்படின்றதுனால இங்க வருது. மான் எங்க பாத்தீங்க? வெள்ளிமலையிலிருந்து வரும் வழியில. அப்ப தாங்கள் வரும்பொழுது வேட்டைக்கு வரவில்லை, சும்மா வந்திருக்காரு. அந்த இடத்துல மானை பாத்துருக்கீங்க, அப்படித்தானே? அந்த இடத்துல மானை பார்த்தேன். அப்ப வேட்டைக்கு வரலையா? இங்க பாருங்க, பேசிட்டு இருக்கோம்ல, என்ன நான் பேசி நான் மாட்டுறதா இருக்கு. அப்படி இல்ல, உங்களை மாட்டி விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் என்ன கேக்குறேன், இவர் வேட்டைக்கு வந்தாரான்னு கேக்குறேன். வேட்டைக்கு புறப்பட்டு வருவாங்க. அவர் என்ன சொன்னாரு? சும்மா அப்படியே வந்தேன், மானை பார்த்தேன் அப்படின்னாருல. பொருளை போட்டாரு. ஏங்க, வேட்டைக்கு வரணும்னு வந்தீங்களா இல்ல சும்மா அப்படியே வரலாம் அப்படின்னு வந்தீங்களா? அதாவது மறுபடியில பார்த்த மான்குட்டிய எதுக்கு முத வந்தீங்கன்னு கேக்குறேன். கேள்வி புரியுதா இல்லையா? காது கேட்குமா கேட்காதா? எனக்கான மான்குட்டி இருக்குதோ அப்படின்னு அப்படியே வெளியில வந்து தேடி வெள்ளிமலைக்கு வேல்மலைக்கு இடையில பார்த்தேன். வெளியில வர்றதுக்கு முன்னாடி நமக்காக ஒரு மான்குட்டி இருக்குன்றத முன்னக்கூட்டியே நீங்க தெரிஞ்சு வந்தீங்களா? வேட்டையெல்லாம் பேச்சா? நான் ஒரு சின்ன கேள்வி, எதுக்காக வந்தீங்க, எப்படி மானை பாத்தீங்கன்னா அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல முடியல. வேட்டையாளே புடுங்குறாரு, பொய்யா? இல்ல நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொதிக்கல ரத்தம்? என்னப்பா என்ன மானம் போகுது? மானம் மானம் போகுது. என்ன மானம்? ஏன் மானம் போனா இல்லையா? இந்த மான்குட்டியை பிடிக்காம நீங்க போனா நீங்க என்ன நினைப்பீங்க? இல்ல மக்கள் தான் என்ன நினைப்பாங்க? சொல்லுங்க பாப்போம். நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. முதல்ல அவர் என்ன விஷயமா வெளியில வந்து வேட்டைக்கு வந்து மறுபடியில் அழகான மான்குட்டியை பார்த்தேன். அதாவது ரெண்டு வகை இருக்கு. நான் அப்படியே சுத்தி பார்க்கலான்னு வந்தேன், வந்த இடத்துல மானை பார்த்தேன். வேட்டையாடணும்னு என்ன வந்துச்சுன்னா அது வேற. ஆமா, இல்ல நான் வேட்டைக்கு தான் வந்தேன், வந்த இடத்துல மானை பார்த்தேன், வந்த காரியமும் அந்த காரியமும் ஒண்ணா இருக்கு, அதனால நான் மானை தேடி வந்தேன்னா அது வேற. சரி, ஒருவேளை வேட்டைக்கு வந்ததுனால இப்படியா வருது? வேட்டைக்கு வரக்கூடியவங்க அதற்கு தகுந்த மாதிரி தயாராகி வர வேண்டாமா? ஒரு வலை வேணும், மான் மாதிரி அழகான சிலை வேணும், வில்லு வேணும், அம்பு வேணும். இதெல்லாம் இருந்தாதான் வேட்டையாட. எதுவுமே தேவையில்லை. எப்படி எதுவுமே தேவையில்லை? எப்படிதான் வேட்டையாட சொல்லுங்க. அவர் வச்சிருக்க அம்பு பத்தி உங்களுக்கு விளக்கம் தெரியுமா? ஒன்னும் தெரியாது. நான் எதையும் தேவையில்லாத தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவருடைய வச்சிருக்க அம்புக்கு பலவிதமான விஷயங்கள். உங்க ஆயுதத்தை பத்தி அவர் சொல்றாரு, நல்லா இருக்காதுன்னா எதுக்கு வச்சிருக்கீங்க? இதை காமிச்சு நீட்டு நினைச்சீங்களேன். நினைச்சது அப்படியே நினைச்சது அப்படியே நீட்டிட்டா வந்துருமான்னு. ஏன்னா அதனுடைய தன்மை எப்படி? இதை காமிச்சு அப்படியே காந்த சக்தி ஈர்ப்பு விசை அப்படியே உடையுது. அப்படி இருந்து நினைச்சீங்களேன். எந்த பொருளாதார வேடு வேற மந்திரவாதியா? என்ன மந்திர கொலை காமி ரெண்டும் காத்து என்னமோ திறந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இல்ல இருக்கு. இதனுடைய சக்தி எப்படி? வேடு வேற நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்ன ஒண்ணு சொற்புத்தி வேணும், இல்லாட்டி சுய அறிவாது வேணும். அவர் வச்சிருக்க ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா குத்தி பிடிக்கலாம். நீங்க சொன்னது மாதிரி வடை வச்சு பிடிச்சிருக்கலாம், சிறை வச்சு பிடிச்சிருக்கலாம், குளிவெட்டி பிடிச்சிருக்கலாம், இல்லாட்டி மாடை காட்டி மாடை பிடிச்சிருக்கலாம். ஆனா இது எல்லாமே தவறு நினைச்சேன். காரணம் நினைச்சீங்களா? வடை வச்சு பிடிச்சிருந்தா வடைக்குள்ள வந்து முடமாயி போயிருமே. குளிவெட்டி பிடிச்சிருந்தா நான் குளிக்கல மாட்டிக்கிறமே, மாட்டிக்கல காலையை சேதாரம் ஆயிருமே. மாடை காட்டி மாடை நிப்பாட்டினா ஏமாந்து போயிருமே அப்படின்றதுனால அந்த மான்குட்டியை எனது கைபிடித்து போகணுன்றதுக்காக கட்டுறது. சரிங்களா? மனிதனாக பிறந்தா ஏதாவது ஒரு கொள்கை வேணும், ஒரு லட்சியம் வேணும். ஏதோ பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், சாவு வரும்போது செத்தோன்ற வாழ்றது வாழ்க்கை கிடையாது. அது மாதிரி ஒரு லட்சியம் வேணும் வாழ்க்கையில. உங்களுக்கு என்ன லட்சியம்? அப்படி இன்னைக்கு இந்த மான்குட்டியை பிடிக்கணும்ன்றது என்னுடைய மான்குட்டியை பிடிக்கிறதா? மான பிடிக்கிறதா ஒரு லட்சியமா?
சொல்லுங்க. ஏமா அவர் மான பிடிக்கணும் லட்சியத்தோட வந்துட்டாரு. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன லட்சியம் அப்படிங்கிற கனவு இதெல்லாம் வந்து மிக பெரிதாக ஆசைப்படணும், ரொம்ப பெரிதாக ஆசைப்படணும். ஏணி போடணும்னா கூரைக்கு போடாத வானத்துக்கு போடுனார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஏணியை வானத்தில் போடு அப்படின்னார். அப்ப எப்பொழுதுமே நம்மளுடைய கனவுகள் மிக பெரியதாக இருக்கணும். மானம் பிடிக்கிறதுனா ஆசையா வச்சு இப்படி உயிர் வாழ்றீங்க, இதெல்லாம் இந்த வகையில நியாயமா? மானம் பிடிக்கிறதுக்காகவே உயிர் வாழ்றேன் அப்படின்னா இந்த மான் எனக்காகவே பிறக்கப்பட்ட மானு, எனக்காகவே வளர்க்கப்பட்ட மான். அப்படிப்பட்ட மான்குட்டியை நான் விட்டுட்டு போனேன். என்னுடைய மான்குட்டியை வருத்தப்படுங்க. எங்க மான்குட்டி உங்களை விரும்பி இருந்துச்சுன்னா நீங்க தேடி வந்ததுக்கு மான்குட்டி உங்க பக்கத்துல வந்துருக்கணுமே, அப்படியே ஓடி வரணும். என்னுடைய மான்குட்டி என்னை விரும்பினதுனால எனக்கு பக்கத்துல என்னுடைய அருகில இருக்குங்க. எருமா அவர் ஏதோ எண்ணத்தோட இருக்காரு. புரியல. கையில இருக்க கடையை காமிச்சா பக்கத்துல வந்து மந்திரவாதி மாதிரியே அதெல்லாம் நான் இருக்கக்கூடிய பறவைகள். இவர் வந்து ஒண்ணுமே இல்லாத சொல்லவே கூட நீ போடா போட்டு மிருகம் இதெல்லாம் புரியுமான் உங்களுக்கு வேணும்னா இல்ல ஒரு மான அள்ளிட்டு போங்க. இந்த மான்களை விட என்னுடைய மான் அழகான மான். ஏன் கேட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஐயா, அழகு இருந்தாலே பிரச்சனை தான். அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மான்கள் 1000 பாடிகளை புள்ளிமான், பாடத்திலே வச்சிமான், வேடிக்கையிலே ஒரு வெள்ளைமான், உலகம் திருமறை காட்டி ஈசனை எங்கே மான்கள் அதுவும் வந்தார். செல்வமுள்ளவரை சீமான், பூமிக்கு அதிபதியை பூமான், நியாயமுள்ளவரை நீதிமான், ரோசமுள்ளவரை ஜாதிமான், கற்றவரை கல்விமான், புத்தி உள்ளவரை புத்திமான். இப்படி நிறைய மான்கள். இப்படி மான்கள் இருந்தாலும் என்னுடைய மானுக்கு இந்த பூமியில நிகழே கிடையாது. அப்படிப்பட்ட மாடு. அதனாலதான் இந்த மான்குட்டியை நான் பிடிக்கணும்னு வந்திருக்கேன். நல்லா இருக்கு, பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. மானை பிடிக்கணும்ன்ற வேகம் உங்க பேச்சுக்கு தெரியுது. இல்லாத இடத்துல மானை தேடி எப்படி பிடிப்பீங்கன்னு என்னுடைய கேள்வி. இல்லாத ஒரு பொருள் தேடி வர்ற அவசியம் இல்லையே. இருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. இருக்கிறதுனாலதான் நானே கேட்கிறேன். இல்லைன்றதுனாலதான் இல்லைன்னு சொல்றேன். நான் பார்த்த தருணத்துல மானை பிடிச்சிருப்பேன். கொஞ்ச நேரம் வேலை விட்டுருக்க காரணம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த ஜீவகாருண்யன்ற குணம் இருக்கா? இருக்கக்கூடிய உயிர்கள் மேல எல்லாம் அன்பா இருக்கணும். மான போட்டு இம்சப்படுத்துறீங்களே, இல்ல நியாயமா? மான இம்சப்படுத்துறேன் நீங்க எப்படி நினைக்கலாம்? வள்ளலார்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதாவது இந்த மான்குட்டி டெய்லி மத்தியானத்துல சாப்பிடுறோம். ஆமா, மத்த வள்ளலார்ல அப்படியா? பாத்துக்கங்க, எல்லோருக்குமே சமமான ஒரு சமமாக எல்லாமே சேரணும். அதனால சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒண்ணு நிறுவினர். உலகத்துல வந்து ஏழைகளினுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்ற அந்த உலகுக்கு எடுத்துக்காட்டிய மகானவர். அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனப்பாடி வென்றார். பெற்ற தாயினை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும், முற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை வேதி உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்ட நின்று இமைப்பது மறந்தாலும், மற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் வரவேனே அப்படின்னு பாடினார். இன்னும் கற்பன நாள் இருந்தாலும், இக்கணம் தனியிலே இருந்தாலும், துள்ளும் வான்மதிக்கே புகழ்ந்தாலும், சூழ்ந்து நரகத்துள் விழுந்தாலும், நற்றவத்தோர் உள்ளிருந்தோமும் நமசிவாயத்தை நான் வரவேனே. மறவேனே மறவேனேன்னு சிவனுடைய நாமத்தை என்னாலும் மறக்க மாட்டேன்னு சிவன்பால் அன்பு வச்சிருந்தாரு. அந்த அன்புக்கு சமமா யார் மேலாம் வச்சிருந்தாரு? எல்லா உயிர்கள் மேலுமே வச்சிருந்தாரு. அதுதான் ஜீவகாருண்யம். உங்களுக்கு அது பெரிய அளவுல இல்லாட்டி ஓரளவு இருந்துருந்துச்சுன்னா, மான்குட்டி நம்மளை விரும்பல, அது வந்து இம்சை அடையுதுன்றத உணர்ந்து நீங்க போயிருக்கணுமா இல்லையா? மான்குட்டி என்ன விரும்பலைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அதானுங்க உண்மை. மான்குட்டி என்ன விரும்புறதால விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா கணிச்சுக்கலாம். இது இப்படித்தான், இவரெல்லாம் பாத்துக்கிறது, இவரெல்லாம் இப்படித்தான். இது இப்படித்தான், இது மாறாது, குணப்படுத்தவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்ல. உங்களை எல்லாம் எடுத்துக்கங்க, உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் முத்தி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் அதை சரிப்படுத்துறதுக்கு முடியாது. இவரை விட முத்தி போச்சு இல்ல, அவரை விட முத்தி போச்சு. இப்ப இப்போதைக்கு அதிகமா முத்தி போச்சு. அவர் அப்பறதே முத்தி போயிடாரு. எல்லாருமே நான் வேற யாராவது மிருதங்க வாசிக்கிறாரு எங்க அண்ணன், அவரை சொன்னா ஆளுநர் வாசிக்கிறவரை சொன்னா நாலு போறாரு செவனே உட்காந்து மாதிரி லைஃப்ல அவர் ஏதாவது சொன்னா வேற யாரையும் சொன்னா இவர் மட்டும் ஏன் சொல்றேன்? ஏன்னா இவர் அதாவது ஒரு மனுஷன் பொய் சொன்னா பொய் கண்ணுல காட்டி கொடுத்துரும். ஒரு பொய் சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாம். கண்ணை காட்டுங்க, உங்க கண்ணு. அது எப்படிங்க பொய் சொன்னாலும் கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம பொய்ய தெளிவா சொல்றீங்களே எப்படி? ஆனா நீங்க வந்து
இருக்கிற மான்குட்டியை மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னு நீங்க எங்க இப்படிதாங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அமைச்சரவை கூட்டத்துல அரசர் என்ன பண்ணாரா, அரசருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. அரசருக்கு உடல்நிலை சரியில்லாம போகட்டியா அந்த அமைச்சர்கிட்ட என்ன சொல்றாரு, பக்கத்துல உள்ளவர் என்ன பண்றாரு, மருத்துவர் வந்து சொல்றாரு. மருத்துவர் வந்து அமைச்சரை பார்த்துட்டு, ஐயா அதாவது பால் வேணும், அதாவது ஒரு சொம்பு காலமாட்டு பால் வேணும். காலமாட்டு பால் என்ன சொல்றீங்க? பசுமாட்டுல பால் வரும். பசுமாட்டுல தானே பால் வரும். ஆனா அரசர் கேட்டாரு. அரசர் என்ன கேட்டாரு, பக்கத்துல இருக்க மருத்துவர் சொன்னதுனால கேட்டாரு. அறிவாளி கேட்பாங்க. மருத்துவர் சொன்னதுனால கேட்டாரு. அப்ப மருத்துவர் என்ன பண்றாரு, அமைச்சரை வந்து பதிவாகணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு. அப்ப காலமாட்டுல இருந்து பால் கொண்டு வந்து சொன்னோடனே அத உடனே என்ன பண்ணாரு, நேரம் வந்து அமைச்சரே நீங்க போய் நேரம் போய் காலமாட்டு பால் கொண்டு வாங்க, பால் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு மருந்து சரியாயிடும், என்னுடைய வயிறு வலி சரியாயிடும்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு பாத்துருக்காரு. காலமாட்டுல எங்க இருந்து பால் வரும், பசுமாட்டுல தானே பால் வரும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, நேரம் அமைச்சர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு பாத்துட்டு என்ன பண்றாரு, மனைவி கிட்ட போய் பக்கத்துல காதுல சொல்றாரு. அவர் காதுல சொல்றாரு, அம்மா அங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் நீ வந்து துணி துவைக்கப்போ, அடுக்கு துணியெல்லாம் எடுத்து துவைக்கப்போ. நான் கேட்கிறேன். அதாவது அந்த துணி அடுக்கு துணி மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் என்ன பண்ணாங்கன்னா, அரசனுடைய இருப்பிடத்துக்கு பின்னாடி ஒரு குளம் இருந்துச்சு. சரி, அந்த குளத்துல போய் துணி துவைக்கிறதுக்காக எப்ப போகலாம், பகல்ல போகலாம். ஆனா இரவுல எப்ப போயிட்டு அந்த பெண்ணு யாரு, அமைச்சரோட மனைவி. அப்ப அமைச்சரோட மனைவி நேரம் போய் துணி துவைக்க பண்ணி துவைக்கும் போது நைட்ல இரவு நேரத்துல தூக்க முடியுமா, இரவு நேரத்துல வந்து தூக்க முடியுமா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டம் வந்த உடனே இந்த சட்டத்தை கேட்டு அரசருக்கு தூக்க வரல. தூக்க வராம என்ன பண்ணிருக்காரு, அப்படியே உணா வர என்ன சட்டம் கேக்குது, இந்த சட்டம் எங்க இருக்கோ கேக்குது, என்னதான் சட்டம் போய் பார்த்து வரும்ல, அப்படியே வர வர வழியில பார்த்தா இந்த பெண்மணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, துணியை துவைச்சு. சட்டம் எப்படி கேட்கும்? இந்த சட்டம் கேட்டீங்களா, இதுல வந்து கொஞ்சம் சின்ன வார்த்தை சவுண்ட் இருக்கு, ஆனா அதுல துப்பு துப்பு துப்புன்னு கேட்கும். அடிக்கும் போது நாங்க தண்ணி நீரோட சேர்த்து அதை கேட்டுட்டு உடனே அரசு வந்து பார்த்துட்டு, ஏமா உனக்கு துணி வைக்க நேரமே இல்லையா, பகல் வேணா இருக்கையே பகல் வேணா என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். அப்பதான் பார்த்துட்டு அந்த அமைச்சரோட மனைவி என்ன சொன்னாங்களா, ஐயா என் புருஷனுக்கு ரெட்ட பிள்ளை பிறந்திருக்கு. ஏன்னா காலமாட்டுல பால் கறக்குறாங்க, புருஷனுக்கு ரெட்ட பிள்ளை நடக்குது. என் புருஷனுக்கு ரெட்ட பிள்ளை பிறந்திருக்கு, வீட்டுல இருக்காரு. அவர் என்ன சொன்னு கேளு. அதனால வந்து என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து இரவு நேரத்துல பகல் எல்லாம் வேலை இருந்ததுனால இரவு நேரத்துல துவைக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல. அப்பதான் உடனே அரசர் கேட்கிறாரு, ஏமா ஆம்பளைக்கு பிள்ளை பிறக்குமா? நான் கேட்கிறேன், ஆம்பளைக்கும் பிள்ளை பிறக்குமா? ஒரு மணி நேரம் கூட சொல்லுமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப வந்து ஆம்பளைக்கு பிள்ளை ரெட்ட பிள்ளை பிறந்திருக்குன்றீங்க, நீ சொல்றது சாத்தியமா அப்படின்னு கேட்க. அப்பதான் சொன்னாங்களா, ஐயா அரசரே காலமாட்டு பால் கேட்டுட்டாங்க, காலமாட்டுல ஒரு சொம்பு பால் கேட்டாங்களே அது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களை கேட்ட. கேட்ட உடனே சரிம்மா யார் நீ இவ்வளவு அறிவா பேசுறியே அப்படின்னு என்ன பண்றாரு, அரசர் வந்து அமைச்சர்கிட்ட கேட்க, அமைச்சரோட மனைவிட்ட கேட்க. அப்படிதான் சொல்ல, நான் அமைச்சரோட